வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுட் விளாக், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் பற்றி தான். பேக்கரி மாடியிலே அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் நமக்கு என்ன தேவையோ எல்லாமே கிடைக்கும். அதை பற்றி இது நம்மளோட ஏரியாங்க, அதாவது மீஞ்சூர் சரௌண்டிங்ஸில் இருக்க ஒரு கடை தான். உள்ள கடையோட உள்ள ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மிஸ்டர் கவர்மெண்ட்ஸாக ஏதோ ஒரு கடை பேர்லாம் நமக்கு சரியாக தெரில. சரி வந்து சாப்பிட்ற வேலையை ஒழுங்காக பார்ப்போம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு போய்ட்டு வீட்டுக்கு பப்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பேக்கரி ஐட்டம்ஸ், மேலே வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் மாடியில். அதோட உள்ளே இருக்க இந்த டிசைன்ஸ் ஆகட்டும், கலர்ஸ், அதாவது உள்ளே இருக்க ஆம்பியன்ஸ், லைட் செட்டப் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதாவது எப்படின்னா பார்க்குறக்கே ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஓகே, பார்க்க உள்ளே போகும்போதே சூப்பராக இருக்கே, நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஃபஸ்ட்டு என்ன ஒரு கடையோ ஷாப்போ வச்சுருக்கோன்னா, கிளைண்ட்ஸோ கஸ்டமரோ வராங்க அப்படின்னா பார்க்கும்போதே ஒரு லுக்காக நீட்டாக இருக்கணும், பார்க்கும்போதே சாப்பிட்றதுக்கு ஒரு ஆசையாக இருக்கணும், வாங்குறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கணும். அதான் ஃபஸ்ட் திங்கு. இங்கே வந்து பர்சனலாக தனியாக உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி பிளேஸ் கூட இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து வெளியில் அப்படியே மாடியிலேருந்து பார்த்தா ரோட்டில் பஸ் போகிறது வரதெல்லாம் தெரியுமே, அப்படியே வெளியிலேயே உட்காந்துட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மாடியிலே உட்காந்துக்கிட்டோம். கீழே வந்து பப்ஸ் வாங்கி முடிச்சுட்டு நம்ம மேலே வந்தாச்சு. இங்கே வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் நான்வெஜ் ஃபுட்டும் அவைலபிளாக இருக்குது. அது என்னது ஃபிங்கர் ஃபிஷ்ஷா, அது ஃப்ரைட் ரைஸு, அதாவது நான்வெஜ்ஜில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்னு சொல்லுவோம்ல, அதில் எல்லா வகையான வெரைட்டிஸும் இருக்கும். மெனுவே ஒரு நிறையா இருந்துச்சு. மெனு கார்டெலாம் ஓப்பன் பண்ணி படிக்கிறதுலாம் நம்ம டைமில் சும்மா புக்கு திருப்பி பார்த்து நம்ம பொம்மை பார்ப்போமே சின்ன வயசில், அது மாதிரி மெனு கார்டு ஓப்பன் பண்ணி சும்மா பொம்மை பார்த்துட்டு, சரி நம்ம சாப்பிட வந்தது ஃப்ரைட் ரைஸு, அதுக்கு எதுக்குங்க அந்த மெனு கார்டு அப்படின்னு தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி ஒன்று தான், அதாவது 1/2 அப்படின்னா 2 பேர் சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா ஒரு இது வந்து நிறையாவே இருக்கும். ஒரு ஆள் நல்லா சாப்பிட்றவங்க ஒன்று ஃபுல்லாக சாப்பிட்லாம். பட் நம்ம மாதிரி ஆளெல்லாம் பாதி தான் சாப்பிடுவோம். அதனால சரி சும்மா ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். சரி ரொம்ப பசியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரைட் ரைஸே ஆர்டர் பண்ணிட்டோம். ஏன்னா வீட்டுக்கு போய் சமைச்சி வச்சிட்டாங்க ஆல்ரெடி அம்மா, அதனால் வீட்டுக்கு போய் வேறு சாப்பிட்ணும். ஸோ என்ன பண்ணிட்டோம் நாங்கள் அப்படின்னா, ஒன்று வாங்கிட்டு ஆளுக்கு பாதி. ரொம்ப சாப்பிடணும் எனக்கு ஆசை. இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் அப்படின்னா எனக்கு வந்து பிரியாணி, இந்த ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் வந்து எக் ஆம்லெட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது 3 தாங்க என்னோடய ஃபேவரெட்டு. அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்லேயே இது 3 தான் என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. அடிக்கடி நான் சாப்பிட்ற ஒன்று. எங்கேயாவது போகிறப்போ ஸ்மெல்லு வந்துருச்சு அப்படின்னா வாயை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படி ஒரு அடிக்டட் இந்த சாப்பாட்டுக்கு நான். நம்ம இதுக்கு வந்து எப்படின்னா டொமேட்டோ சாஸஸ் விட சில்லி சாஸ் தாங்க சூப்பராக இருக்கும். டொமேட்டோ சாஸ் வந்து எப்படி லைட்டாக இனிக்கிற மாதிரி புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் சில்லி சாஸ் வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சைட் வியூ எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.